மக்கள் ஓட்டு எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்றும் அவனே போய் ஏறி உட்காந்துக்க எல்லாத்தையும் சண்டை போட்டு எம்ஜிஆர் காலம் மாதிரி கட்சி சண்டை போட்டு ஏறி உட்கார்றதெல்லாம் கிடையாது. நீ ஓட்டு போட்டால் வெற்றி பெற்றவங்க போய் உட்காடுறான். மக்களை விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களை தேர்ந்தெடுக்காதே என்ற விழிப்புணர்வு கொடுக்காம நீ மட்டும் போயிட்டானேங்கிறது வந்து எந்த பயனும் கிடையாது. நீங்கன்னா மக்களை விழிப்புணர்வு ஆக்க செய்யுங்கள். அதை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதை நம்ம வந்து நல்லவர்கள் ஆளட்டும் என்று சொல்லுமே தவிர இந்த மொழிக்காரன்னு நான் ஒரு தடவை சீமான் சொன்ன நான் எழுதியிருந்தேன். அப்படின்னா நல்ல தமிழர்கள் யாருன்னா சிதம்பரம் நல்ல தமிழர், நாட்டுக்கோட்டை செட்டியார் சுத்த தமிழன், பிற மொழி பேச மாட்டான். நாராயணசாமி பாண்டிச்சேரி நாராயணசாமி நல்ல தமிழன், சுப்பிரமணிய சாமி தமிழன். இவங்க தான் தமிழன். தமிழன்னு மொழியை மட்டும் வைத்து பார்த்தா இவர்கள் தமிழர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா? சிதம்பரத்தை ஏற்றுக்கிறியா நீயே, இல்லை நாராயணசாமி ஏற்றுக்கிறியா? யாரை ஏற்றுக்கிற சொல்லு. மொழி பேசுவதால் ஒருத்தனை எப்படி நீ வேண்டான்னு சொல்கிறது தான். இப்போ வந்து உலக வரலாறுகளிலே பார்த்தீங்கன்னா இவர் சேகோரா பனின்னு போட்டுலாம் இருக்கிறாங்க. சேகோரா யார்? கியூபா நாட்டுக்காரனா, அர்ஜென்டினாவில் பிறந்தவன். அவன் இன்னொரு நாட்டுக்காரன். இந்த நாட்டில் இருக்கிற அடக்குமுறையை பார்த்து இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு அடக்குமுறைக்கு எதிராக போராடுறான். போராடி வெற்றி காண்கிறான். அந்த நாட்டில் அமைச்சராக, ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் தான், அமைச்சராக நியமிக்கப்படுகிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பார்க்குற பக்கத்தில் பொலிவியா நாட்டில் அக்கிரமம் நடக்குது. எனக்கு இந்த பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போடான்ட்டு அங்கே போயிடுறாரு போராடுறதுக்கு. அங்கே வெற்றி பெற்றிருந்தால் அந்த நாட்டுக்காரன், பொலிவியா நாட்டுக்காரன், அவர் வந்து அவனை வந்து என்ன மொழி இனத்தை சார்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு மட்டும் நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பேச தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவர் வடநாட்டுக்காரருங்கிறான். இப்போ மார்க்ஸ் எந்த நாட்டுக்காரனா? அவர் ஜெர்மனிக்காரர். நீ யாரடா ஏற்றுக்க போகிற? மார்க்ஸ் நமக்கு வேண்டாம், அம்பேத்கர் வேண்டாம், என்ன தான் பண்ண போகிறேன்? யாரை தலைவராக ஏற்றுக்கிறது? நம்ம ஊர் இருக்கிற சங்கராச்சாரிய வேணால் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறான். இதுதான் மொழி. அவன் வந்து ஒரு தமிழக ஒடுக்கப்பட்டவர் விடுதலை இயக்கத்து மாநாட்டில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி தமிழகம்ன்ட்டு. அப்போ வந்து நம்ம தமிழக புரட்சி கழகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து அரங்க குணசேகரன் ஒருத்தர் பொதுச்செயலர், அவர் பேசியிருக்காரு அந்த அவங்க மாநாட்டில். எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கலாம் தமிழன்ட்டு. பெரியார் கன்னடன், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வந்து வன்முறையை ஏவிய முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய சொன்னது கன்னடன் ராமசாமி. அந்த முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போட்டவர் தமிழன் சீமான். சீமான் தமிழன் வேண்டுமா, கன்னடன் ராமசாமி வேண்டுமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னார் அவர். யாரையா வேணும்? முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணுறான். அவனை வந்து பெரியார் ஒருவர் மட்டுமே சொன்னார். எந்த அரசியல் தரம் வாயே திறக்கலை. பிடிச்சி அவனை உள்ளே போடுன்னார். ஏன் இன்னும் வெளியே வச்சிருக்கிறேன்னாரு. கீழத்தோன்ற இடத்துல 5 பேரை தேவர்களை சுட்டு கொன்னாங்க. எல்லாம் கண்டனம் அறிக்கை விட்டாங்க. பெரியார் சொன்னார், இவனுக்கு முதலே சுட்டுருந்தீங்கன்னா இத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு எரிஞ்சிருக்குமா, நீ ஏன் முதலே சுடலன்னு எழுதினார் பெரியார். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருந்தது. மற்றவங்களாம் வந்து ஓட்டு காமராஜ் எதிராக நம்ம திமுகலாம் வந்து முத்துராமலிங்க தேவரை ஆதரிச்சிட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி முத்துராமலிங்க தேவரை ஆதரிச்சது. பெரியார் மட்டும்தான் அவரை பிடிச்சி கைது பண்ணுறார். பிடிச்சி உள்ளே போடு என்று அறிக்கை விட்டார். பிடிச்சி நீ உள்ளே போட்டேன்னா அமைதியாடும். பிடிச்சி உள்ளே போட்டார். உடனே காமராஜர் அமைதியாகிடுச்சு, கலவரம் அடங்கி போயிடுச்சு. இதை நீ ஏன் அப்பயே செய்யலன்னு காமராஜர் கண்டிச்சார். நான் அப்போ இருந்து சொல்கிறேன், நீ லேட்டு நின்று பெரிய இவர் சொன்னார், தன்னை அரசியல் அறிஞனாக கருதி கொண்டு அமைதி காத்து கொண்டிருக்காரு காமராஜன் திட்டினார். இவர் பிடிச்சி போடி அந்தால உள்ளன்னாரு. அதுதான் கேட்டார். அவர் வந்து கன்னடன், அவர் நம்மால் இல்லை. அப்போ அவருக்கு மாலை போடுற சீமான் தான் நமக்கு நான் தமிழனா, அவனைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாநாட்டில் பேசுகிறார். எனவே அனைவரும் சமம் என்று கருதுபவர்கள், சமத்துவம் வரும் வரைக்கும் உரிமை இழந்து கிடக்கிற மக்கள் பக்கம் நிற்பவர்கள், அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க தான் நம்மாலே தவிர இனி எங்கேயோ இருக்கிறவனை இவர் சேகுவாரா வார்த்தை சொல்லுவான், எவன் ஒருவன் நடக்கிற ஆதிக்க கொடுமையை கண்டு மனம் குமுறுகிறவனா அவன்லாம் என் தோழன்னாரு. அதே போல் இங்கே இருக்கிற சமுதாயத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் உரிமைக்காக எவன் பேசுகிறானோ அவன்லாம் நம்மாள். அதுக்கு எதிராகிறவனுக்கு ஆதரவாக இருக்கான் நமக்கு எதிரி. அவ்வளோதான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்படி தான் சுப்பிரமணிய சாமியை, அப்படி தான் சிதம்பரத்தை நாம் பார்க்குறோமே தவிர அவன் என்ன மொழி பேசுகிறான், அவன் தாய்மொழி, அவங்க தாத்தா என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு நம்ம ஆதரிக்கிறது இல்லை.